வணக்கம். காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெரிய ஹைப் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அதனாலேயே என்னமோ அந்த ஹைப்புக்கு ஏத்த படமா எனக்கு அது ஃபீல் ஆகல. அண்ட் அந்த கிளைமாக்ஸ் எல்லாரும் பாராட்டுனாங்க. அந்த கிளைமாக்ஸ் கூட அதுக்கு முன்னாடி வருஷம் ரிலீஸ் ஆன கர்ணன் படத்தை எனக்கு அதிகமாக ரிமைண்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ காந்தாரா ப்ரீக்வல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அதான் சென்ட்ரல் கேரக்டர் முன்னோர்களோட ஐக்கியமாயிட்டாரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஒரு பேக் ஸ்டோரி கூட சொல்லிட்டாங்க. அது எங்கே இருந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சதுன்னு. இதுக்கு மேலே இந்த கதையெல்லாம் இதுக்கு கீழே இந்த கதையில் என்ன இருக்குது அப்படின்னு தான் யோசித்தேன். ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம ரிவ்யூவில். இயக்குனர் பாக்யராஜோடைய ஸ்டோரி டிஸ்கஷனில் என்ன நடக்குமா, படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லுவாங்களா யாராவது. அது சொல்லும்போது சூப்பராக இருக்குது, ஆனால் இப்போ இதுதான் இன்டர்வல், இதுக்கப்புறம் இந்த கதையை யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ ரிஷப் ஷெட்டியோட டிஸ்கஷனில் அப்படி யாராவது ஒரு இந்த கிளைமேக்ஸுக்கு ஏற்ற விஷயத்த சொன்னால், இது எனக்கு கீழே திருப்பதி வரைக்கும் தான் வரும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அப்படி என்ன தான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்கிறேன். காந்தாரா சாப்டர் 1. காந்தாராங்கிற ஒரு காட்டுப்பகுதி, ஈஸ்வரனுடைய தோட்டம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அதுக்கு ஒரு கதை இருக்குது. தங்களுடைய எல்லையை கடந்து யாரும் போகாமல் யாரையும் உள்ளேயும் நுழைய விடாமல் பாதுகாத்துட்டு வராங்க அந்த பகுதியுடைய பழங்குடி மக்கள். ஸோ அதை அடைய நினைக்கிற ஒரு ராஜா, அவருடைய வாரிசுகள். இதான் முதல் பார்ட்டுடைய கதை. அந்த கதையை இன்னும் டீட்டெயிலாக, பிரம்மாண்டமாக, எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த கதையில் ஆக்சுவலாக ரிவீல் பண்ண பெருசாக எதுவும் இல்லை. ட்ரெய்லர்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆனால் கதை ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான திரைக்கதை அவ்வளோ அடர்த்தியாக ஆழமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த உலகம், இந்த வேர்ல்ட் பில்டிங் ரொம்ப 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 நல்லா இருந்தது. செம்ம இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் எஸ் காஷ்யப்புக்கு நிறைய விருதுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஒரு அசாத்தியமான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. இந்த டெரைனில் எப்படி ஷூட் பண்ணாங்க, எப்படி செட்டு போட்டாங்க, லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்லாம் எப்படி கிடைச்சிருக்கும் ரொம்ப பிரமிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அதுவும் ஊர்கலவரம் மாதிரியான ஒரு சீனில் கேமரா வளைஞ்சு போகிறதெல்லாம் செம்ம ஐடியா. அந்த ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் இல்லை, படத்துடைய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே மிரட்டல். தேர் ஒன்று உருண்டு வரும் அப்படி மேலேருந்து கீழே, மேலே ரிஷப் ஷெட்டி நின்றுக்கிட்டு எதிரில் வர தடைகள்லாம் அப்படி தாண்டி போகிற அந்த சீக்வன்ஸ்லாம் செம்ம ஒரு இமேஜினேஷன். ஆனால் கண்டிப்பாக ஓவர் த டாப் தான், ஹீரோயிசம் தான். ஆனால் அந்த மேக்கிங், சினிமாவில் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய அந்த மேஜிக்கை ரொம்ப கன்வின்சிங்காக உங்களுக்கு காட்டும். இன்டர்வலுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே வேட்டையாடுற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. புலியை வச்சு ஒரு கனெக்ட்லாம் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அந்த மொத்த சீக்வன்ஸுமே செம்ம இன்டென்ஸ். ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ்னு 6 பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் கூட நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அர்ஜுன் ராஜ், தோடார் லேசராவ், ஒரு ஜூஜின்னு அவருக்கு பிராக்கெட்டில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ராம் லக்ஷ்மண், மகேஷ் மேத்யூ, மிதுன் சிங் ராஜ்புட்னு ஒவ்வொருத்தருமே அவார்ட் வர்த்தி கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக. போன பார்ட்டோடைய பட்ஜெட் வெறும் 10-12 கோடின்ற லெவலில் தான். இந்த பார்ட்டுக்கு 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு ரூபாயும் ஸ்க்ரீனில் தெரியுது. ராஜமௌழி படம் பார்க்குறோமோன்னு சந்தேகம் ஆகிற அளவுக்கு மேக்கிங் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ப்ரொடக்ஷன் டிசைனர் பங்களானுக்கும் ஆர்ட் டைரக்டர் தரணி கங்கை புத்ராவுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். பழங்குடி மக்களுடைய இடம், அரண்மனை, காலக்கேயர்கள் மாதிரி வர அந்த கிளானுடைய இடம், ஒரு குகை உள்ள நடக்கிற சீக்வன்ஸ்னு எல்லா இடத்துலையுமே எவ்வளவு மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த டீட்டெயிலிங் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, இந்த எஃபர்ட் எல்லா படங்கள்லையும் போடுறதானா, எல்லாருமே சின்சியராக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியே இந்த படத்துக்கு மட்டும் இவ்வளோ பாராட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் ரிஷப் ஷெட்டியோடைய பார்ட் வருது. 2.25 மணி நேரம் படத்தோட கதையை டீட்டெயிலாக ஜஸ்ட் சொல்ல ஆரம்பித்தாலே 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அவ்வளவு தூரம் நிறைய நாட்டார் கதைகளை படித்து இந்த மித்தாலஜிக்கு வெயிட் சேர்த்து கேரக்டர்ஸ் எழுதி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் அண்ட் ஹீரோ ரிஷப் ஷெட்டி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கும் தெரிகிற மாதிரி, ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி படத்துடைய அடுத்தடுத்த சீன்ஸ் இருக்கு. ரிஷப் ஷெட்டி போன பார்ட்டை விட 10 மடங்கு இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி. அவருடைய ஆக்டிங் அமேசிங். சாமி வந்து சண்டை போடுற ஆக்ஷன் சீன்ஸ்லாம் மனுஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட, அந்த கிளைமேக்ஸை விட இன்னும் உக்ரமாக இருக்காரு. அண்ட் முக்கியமான நெகட்டிவ் ரோலில் குல்ஷன் தேவையா சரியான ஒரு காஸ்டிங் டிசிஷன், செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். சூழ்ச்சி பண்ணியே கவுக்கிற, பிரச்சனைனா ஓடி ஒளிகிற, ஆனால் எல்லாத்துக்கும் ஆசைப்படுற, செம்ம செல்ஃபிஷான, ஈகோயிஸ்டிக்கான ராஜாவாகவே வாழ்ந்துருக்காரு. செம்ம ரைட்டிங் இந்த கேரக்டர். ருக்மிணி வசந்த் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய வேலைலாம் இல்லை இவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 10 ரியாக்ஷன் ஷாட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க போல இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு அன்அசீவிங் கேரக்டரில் ஜெயராம், அந்த கேரக்டருடைய கண்ணில் வந்து ஒரு பெயின் இருக்கும் த்ரூ அவுட், எதையோ மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பர் கேரக்டர் ரைட்டிங் இது, அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஜெயராம். தட் பீயிங் செட், ருக்மிணி வசந்த் கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் மாதிரி ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தா அந்த கேரக்டர் இன்னும் பெட்டராக ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் அஜினீஷ் லோகநாத் இசை ரொம்ப நல்லா இருந்தது. மொத்த படத்துலையுமே பிஜிஎம் சூப்பராக இருந்தது. வராக ரூபம் மாதிரியே வர அந்த ரீரிகார்டிங்கை கேட்கும்போது நல்லா இருந்தாலும், என்னடா அந்த பாட்டு இன்னும் ரைட்ஸ் வாங்கலாம் நினச்சேன். பட் முக்கியமான மூமெண்ட்டில் அந்த பாட்டை கொண்டு வந்துட்டாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. பாடல்களும் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வராக ரூபம் இன்னும் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கு.
ஸோ எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங், அற்புதமான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இதை தாண்டி இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சில விஷயங்களை சொல்லலாம். கதையா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபிளாக தான் போகுது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன கதை தெரிஞ்ச கதை தானே, இதுக்கு மேலே இந்த கதையில் என்ன இருக்கு? ஸோ திரைக்கதையில சுவாரஸ்யப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அந்த பிளாட் பாயிண்ட்ஸ் வர வரைக்கும் ஃபில்லர்ஸ் மாதிரி காமெடி நிறைய போட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. சில காமெடியில சிரிக்க வச்சாலுமே கூட ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோ அண்ட் அவருடைய கிளான் எவ்வளோ வீரமானவங்க, ஆக்ரோஷமானவங்கிறத காட்டவே அடுத்தடுத்த காட்சிகள் வரா மாதிரி கொஞ்சம் ரெப்பிடேட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஸோ நாம் நினைக்கிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் நடக்கும், என்கேஜ் பண்ணும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தன்னுடைய ஊருக்காக ரிஷப் ஷெட்டி பண்ணுற விஷயங்கள், இன்ஜினியர் மாதிரி ஒரு கேரக்டர் கூட்டு வந்து ஊரில் செய்கிற மாற்றங்கள்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கதை இன்னும் கூட அடர்த்தி ஆகுது. இன்னும் சில வில்லன்களை எக்ஸ்ட்ராவாக சேர்றாங்க. பிளே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. பட் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல படம் முடிஞ்சிட்ட ஒரு ஃபீல் வந்துருச்சு. இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்தவங்களை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் கன்வின்சிங்காக சொல்ல. ஆனால் அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் பிளாக், கிட்டத்தட்ட காந்தாரா கிளைமேக்ஸோட வேற ஒரு வெர்ஷன். அடடா இப்போவே இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலே இந்த கதை எங்கே போகும் அப்படின்னு நினைக்கும் போது அகைன் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயமே நடக்கும். ஆனால் அங்கே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படும் போது அது நல்லா இருந்துச்சு. தென் கிளைமேட்டிக் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஆக்ஷன் கொரியோகிராஃபி தாறுமாறு, ஆனால் லென்த்தியாக போகுது. கொஞ்சம் காமெடிலாம் உள்ளே வச்சிருக்காங்க, அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிடலாம். என்னடா இழுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது டோட்டலாக எதிர்பார்க்காத ஒரு மேட்டர் நடந்துச்சு பாருங்க. அங்கேருந்து படம் முடிகிற அந்த 20 நிமிஷம் ப்ரெஷோ ஆடியன்ஸே கைத்தட்டுற லெவலில் கூஸ் பம்ஸ் காட்சிகளாக அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இப்போ புரியுதா ஏன் அந்த சீனை நான் அங்கேயே வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் ஐட்டமாக இறக்கியிருக்காரு ரிஷப் ஷெட்டி. இது எல்லாத்தையும் தாண்டி நிலத்து மேலே மக்களுக்கு இருக்கிற பற்று, பக்தி, அவங்களுடைய கல்ச்சர், லைஃப் ஸ்டைல், அதை டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கிற, அவங்க நிலத்தை அடைய நினைக்கிற ரூலர்ஸ் ஆர் அப்ரஸர்ஸ், நாம் எல்லாத்தோடும் மேலே அப்படின்னு நினைக்கிற வில்லன் கேரக்டர்ஸ், இதோட அரசியல்னு யூனிவர்சலான இந்த களம், நிலம் சார்ந்த இந்த கதை ஒழுங்காக சொல்லப்படும் போது பாண்டோராவில் நடந்தாலும் ஆடியன்ஸ் சேர் பண்ணுவாங்க, காந்தாரால நடந்தாலும் சேர் பண்ணுவாங்க. நான் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தா டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம மணிகண்டன் தான் ரிஷப் ஷெட்டிக்கு குரல் கொடுத்திருந்தாரு. மணிகண்டன் எந்த ஒரு சின்ன இடத்துலையுமே அவர் முகம் நம்மளுக்கு தெரியல, ரிஷப் ஷெட்டி கேரக்டர் குரலாக தான் நம்மளுக்கு கேட்டுச்சு. நிறைய டைலாக்ஸும் நல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில விஷயங்களை அந்த நேட்டிவ் பாஷையிலே, துளுன்னு நினைக்கிறேன் அந்த பாஷையிலே விட்டு வச்சது ஒரு நல்ல ஐடியா. பட் அதுக்கான தமிழ் சப்டைட்டில்ஸ் பண்ணாங்க பாருங்க, அது பயங்கர சொதப்பல். அதை ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். பேசாமல் ஆக்சுவலாக வந்து இந்த விஜயதசமிக்கு நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒழுங்கான தமிழ் சப்டைட்டில்ஸ் இங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு போர்டு போடலாம்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த காந்தாரா சாப்டர் 1 சில ஹிக்கப்ஸ் இருந்தாலும் மேக்கிங்லையும் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அதையெல்லாம் ரொம்ப மைனராக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு படம். சீக்வல் பெட்டராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். எனக்கு காந்தாரா 1 விட இந்த சாப்டர் 1 பெட்டராக ஒர்க் ஆச்சு. கண்டிப்பாக தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் மட்டுமே பார்க்க வேண்டிய படம். எபிக் ஐமேக்ஸ்னு பெரிய ஸ்க்ரீனாக தேடி போய் பாருங்கள் உங்கள் ஊரில். UA 16+ கொடுத்துருக்காங்க. பட் என் பார்வையில் இது கண்டிப்பாக குழந்தைகளுக்கான படம் இல்லை. அவ்வளோ இன்டென்ஸான காட்சிகளும் வயலன்ஸும் பிளட்ஷெட்டும் படத்தில் இருக்குது. ப்ளீஸ் பி அட்வைஸ்ட்.